வேலு அடிங்கப்பா, நல்ல அடிங்க. கல்யாணத்துக்கு போகாம வந்தேன்ன உண்டில நக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்ல அடிங்கப்பா, அடிங்க. பேசுனதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை பிள்ளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? கேட்சிட்டா. நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தார். கண்டவன் கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி, உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூடம் அது எங்கன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, வெள்ளிக்கூடம். வெள்ளிக்கூடம். ஆமா, வெள்ளிக்கூடம் கொடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்கு அதான் வெள்ளிக்கூடம். அவன் இப்ப என்ன பாத்துக்கு? அப்பா யோசிக்கிறான்ப்பா. யோசிக்கிறேனா? நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்தத அந்த வெள்ளிக்கூடத்தை அச்சின் போறதுக்கு தானே அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். நானே போய் திருட்டு போலீஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அம்மா, அப்பா இன்னும் நான் நம்பவே இல்லை. அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. கோவா மேல சத்தியப்பா. அம்மா உங்க மேல. வேண்டாம் வேண்டாம். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ண. பாவம் பாட்டி அப்பா உங்க மேல. ஐயோ வேண்டடா. மாட்டம்மா. சத்தியத்து மேலே யாரா சத்தியம் பண்ணுவாங்களாமா? ஐயோ! பாப்பா, என்னது பாப்? அம்மா, என் பூரிய காணோம். அப்பாட்ட கம்ப்ளைன்ட் கொடு, கண்டுபிடிச்சு தருவாரு. இல்ல, நீ தான் எடுத்த. ஏய் ஏய், அம்மா, என்னடி? இவன் என் பூரிய திருடிட்டான். போலீஸ்காரன் போய் திருட கரெக்ட்டா இருக்கு. ஏண்டி அதிக பிரசங்கி? நான் தான் பேசுறேன். அவன் கூட சண்டை போடுறதுலயே குறியாரு. இந்தா. ஆ. எப்ப பார்த்தாலும் நச நச நச. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இதுல இருந்து பூரி எங்க? வெரி சாரி, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல. டேய், நான் பார்த்தேன்டா. 24 மணி நேரம் காக்கி சட்டிகளோட பழகி எதை பார்த்தாலும் காக்கி கலர்ல பூரி மாதிரியே தெரியுது உங்களுக்கு. வெச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, வெச்சது உங்களுக்கு இல்லப்பா, இவளுக்கு. பாருங்க, காணோம்னு சொல்லிட்டு 12 பூரியை தின்னுட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கா பாருங்க. பூரி கொண்டு வா. ஐயோ அப்பா, பூரி எல்லாம் தீந்து போச்சு. அம்மா, அப்பாக்கு அந்த பழைய சோத்தை கொட்டு, பாவம் பசிக்குது. நீ சாப்பிடுடா. இந்தா, எங்க அம்மா ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா சாப்பிடு. தண்ணிய குடியேண்டி. நான் விக்கலமா? டேய், என்னடாங்க சத்தம்? நான் தான்ப்பா. தண்ணி கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாம், நானே வரேன். தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏண்டா தண்ணியை இங்கேயே குடிக்க வேண்டியதானே? அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா. நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். நக்கல் இருக்கட்டும், அதன விக்கல் சத்தம் வித்தியாசமா டபுளா கேக்குது. பாரு, சிரிக்கும் போது கூட டபுளா கேக்குது. இதுக்கு பேர் தான் எக்கோ. வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும். ஏங்க, இந்த வீட்டை வித்துடலாமா? ஏய், இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ரீ. மணி 8 ஆகுது. இந்திரிடா. இழுத்து போத்திட்டு எப்படி தூங்குறான் பாரு. வேலு, எந்திரிச்சு காஃபி குடி. எல்லாம் கண்ட இடத்துல வீசிடுவான். கேட்டா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடுக்கு கடைன்னு ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்து பேசுறது. அம்மா, என்னடி? என் கண்ணாடிய பாத்தியா? எல்லாத்தையும் எங்கிட்டயே கேளு. அம்மா, என்ன
ஐயோ என்னடா சத்தம்? மா மருதமலை 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 முருகா என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நெவர். சட்டுக்கூடு சந்தனம் சட்டுக்கூடு சந்தனம் சக்கச்சின் 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 சக்க. அம்மா என் பிங்க் கலர் சுடிதார் எங்கம்மா? ஏண்டி அவன் கப்பல்ல தானே இருக்கு, எடுத்துக்க. என்ன? என் Dress எடுக்கணும். Dress எல்லாம் இங்க இல்ல. பிங்க் சுடிதார் பீரோக்குள்ள தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு Dress இல்லையா? பிங்க் கலர் சுடிதார் தான் பொண்ணுமா நீ? வா. சரி. என்ன? ஒண்ணு இல்லையே. இதான் வர வர நீ ரொம்ப ஓவரா போற. வச்சுக்கிறாரு. தனலட்சுமி சீக்கிரம் கிளம்பி வெளியே போனோம். தனலட்சுமியா? யார் தனலட்சுமி? தனலட்சுமியா? அதானே. யார் அது தனலட்சுமி? ஏய் இப்ப சொல்றியா இல்ல அம்மா கூப்பிட்டா? புவி புவி ப்ளீஸ் புவி, என் செல்லல்ல. இல்ல நீ என் தங்கச்சி இல்ல, அக்காவா நினைச்சு கேக்குறேன். அப்புறம் கைய காலா நினைப்ப, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல தனலட்சுமி யாருன்னு சொல்லு தம்பி. புவி விளையாடுற நேரம் இல்ல புவி. அம்மா தனலட்சுமி புவி புவி தப்படுத்துக்காத புவி. பாவம் புவி, அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அதனாலதான் அம்மாட்ட சொல்லிடாத. என் செல்லல. எதுக்கு நீ கத்துற? அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. ஏய் என்னடி பாட்டு? இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லம்மா? இல்லையே. அதான் நானும் சொன்னேன். இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல. அன்னையர் தினத்தன்னைக்கு தான் அம்மா பத்தி பாடணும்னு கிடையாது. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். கர்மம் கர்மம், உன் அண்ணன் கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்டியா? பாட்டை நிறுத்திட்டு ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. அந்த பயம் இருக்கணும். அதனாலதான் அம்மாவை கூப்பிட்டேன். அந்த பொண்ணால நீ தப்பிச்ச தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் புவி. மச்சான் அந்த முத்துப்பாண்டி மெட்ராஸ்க்கு வந்துட்டானடா. வரட்டும். டேய் அந்த வெடிலாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா ஒர்க் ஆகுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். இதுவும் முக்கியம்தான். மச்சான் எனக்கு இனிமே ரொம்ப பயமா இருக்குதுடா. பயமா இருக்குதுன்னா கிளம்பு. ஏய் ஆதிவாசி. அமிக்கி வாசிச்சிட்டேன். ஏன்டா தேவையில்லாம் பயன் சாவறீங்க? அவளை என் ரூம்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு டென்ஷனும் கிடையாது. என்ன மச்சான்? வா டென்ஷன் ஆகாத. எதுக்கு பயப்படுற? வா வா. அங்க பாருங்கடி. நான் சொன்னேன்ல இவங்களதான் எங்க அண்ணன் மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்துச்சு. பேர் தனலட்சுமி. ஐ அம் ஷீலா. ஹாய் ஐ அம் சுஷ்மிதா. நரி இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் ரெடியா? இதோ இங்க தான் இருப்பாங்களா? என்னடா? மச்சான் அவ உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னியே சரிதான். ஆனா இப்போ நம்ம எல்லாம் உள்ள போறது கன்ஃபார்ம் ஆகி போச்சுடா. ஏன்? அங்க பார் அவ வெளியில வந்து ஒரு குரூப்போட சேர்ந்து கும்மாலாஷ். ஏய் எதுக்கிட்ட அவளை வெளியே கூட்டு வந்த? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்க கூடாதா? நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ce பண்ணி வச்சல்ல? அரிசி மூட்டை ரொம்ப முக்கியம் உனக்கு. யாரா பார்த்தாங்கன்னா? யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்னு சொல்லிக்கிறேன். ஆமா இதுக்கே பதறியே. நாளைக்கு நான் என் ஸ்கூல் கூட்டி போறேன். எது ஸ்கூலா? ஒண்ணு. ஏய் அப்பாடா.
கட்சியில செல்ஃபி. அரிசி முட்டைங்க வாங்க. வரமாட்டேன். வந்தா நீ அடிப்ப. நீ வரலனாலும் அடி. நாராயணா நான் தான். நம்மாலு என்ன இந்த நேரத்துல யாரு இவங்க? தெரிஞ்சவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. லைட் ஹவுஸ் மேல சுத்தி பார்க்கணும்னாங்க. அதான். உனக்கு இல்லாததான் மேல போ சுத்தி பாரு. ஆனா ஒரு கண்டிஷன், நாளைக்கு நடக்கிற ஃபைனல் மேட்ச்ல அந்த பஞ்சாப் டீம் நீ அடிக்கிற அடியில பஞ்சாப் பறக்கணும். அதான் இந்த நாராயண ஸ்டெடியா போகணும். கலக்குறோம், ஜெயிக்கிறோம். அதேதான் மேடம். வேலு ரைட பாத்துக்கிறீங்க? வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம் கில்லி. ஆமா மேடம். சரி சரி நாராயணா அடங்கு. அது என்ன கில்லி? நம்ம ஏரியால நம்மள எல்லாரும் கில்லின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே பேரை டீமுக்கு வைக்கணும்னு பசங்க பிரியப்பட்டாங்க. அதான் வச்சிட்டோம். பாத்தியா, இதுதான் எங்க ஊர் ஈஃபில் டவர். இங்க இருந்து பார்த்தா சிட்டியே தெரியும். ஆனா நம்ம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. படிக்கும் போதே அடிக்கடி கிளாஸை கட் அடிச்சுட்டு கரெக்டா இங்க வந்துருவோம். திருட்டு தான் முடிக்கிறது. என்ன பண்ற? கல்வெட்டுகளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். கல்வெட்டா? உள்ள சில பல சரித்திர நாயகர்களோட பேரெல்லாம் இருக்குது. இத பாத்தியா, ஓட்டேரி நரி. என் கூட இந்த ரெட்டை ஜடை போட்டு ஒரு பையன் சுத்தி நிற்பானே, இது என்ன ஆதிவாசி? அது ஆதிவாசி இல்ல, ஆதிவாசி. அதத்தான் அந்த நாதேரி இப்படி எழுதி வச்சிருக்கு. இத பாத்தியா, சரவண வேலு சாரோட பேரு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்க அப்பா. உங்க அப்பாவா? நான் 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு அடி நடிச்சுட்டு ஒன்னு சொன்னாரு. என்ன? நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் நினைச்சிருக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அன்னைக்கு வந்து என்னதான் இதெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். என்ன பண்ற? ஓம்பேரி எழுதுறியா? எழுது எழுது. நீ இங்க வந்து இருந்துட்டு போனன்றதுக்கு ஒரு இதுவா இருக்கட்டும். குளிர்தான் உனக்கு? இல்ல இல்ல, உன் துப்பட்டா கூட எனக்கு குளிர். என்ன? உண்மை சொல்ல வேண்டும். சத்தியமா அது மட்டும் நம்மளால முடியாது. என்ன பாட தோன்றும்? உனக்கு என்ன தோணுதோ பாடு.